எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஹீரோ வந்து ஒரு 3 பேரை சாகடிச்சிருவான் பார்த்தீங்களா, அந்த டேஞ்சரை தான் காட்டுறாங்க. அதுக்குள்ளே வந்து ஒரு பர்சன் என்ட்ராகிறான். இவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இவாக்கோ பிரின்சிபலோட சப்பார்டினேட் ஓயிச்சி. ஸோ அவன் பார்க்குறான் எப்படி வந்து ஒரு சாதாரண அன்றால் இந்த 3 பேரை வந்து சாகடிச்சிருக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறான். ஸோ இந்த உலகத்தில் என்ன தான் நடக்குது அப்படின்ற கேள்வியோட அந்த ஃப்ரேமை முடிக்கிறாங்க. தென் வந்து அந்த டி ரேங்க் டஞ்சனில் வந்து என்னால் டெவலப் ஆக முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். தென் அவனோட வாய்ட் ஆட்ரிபியூட்டை வந்து ஈஸியாக டெஸ்ட் பண்ண முடிஞ்சது. தென் ஹீரோக்கு வந்து ஒரு புது ஸ்பெல்லும் கிடச்சிருக்கும். ஸோ அதை பயன்படுத்தி அவன் என்ன பண்ணுறான்னா, அவனுடைய லெவலை வந்து ஈஸியாக ஹைட் பண்ணி வைக்க முடியும். ஸோ வந்து அவனோட லெவலை ஈஸியாக அவன் வந்து ஃபேக் பண்ணிக்கலாம். தென் வந்து யாரை வேணாலும் ஏமாற்றிக்கலாம். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ சிரிக்கிறான். பரவாயில்ல, நாளைக்கு தான் என்னுடைய அகாடமியோட ஃபஸ்ட் டேன்னு சொல்லிட்டு மொபைல் எடுத்து சும்மா பார்க்குறான். அவன் பார்த்தீங்கன்னா சில பசங்க வந்து அவன்கிட்ட காசு கேட்டிருப்பாங்க. தென் வந்து ஹீரோ வந்து திட்டி மெசேஜும் போட்டிருப்பாங்க. ஹீரோ பார்த்துட்டு யார் இவனுங்க அப்படின்னு பார்க்குறான். தென் நெக்ஸ்ட் டே வந்து ஸ்கூலில் காட்டுறாங்க. கோயசுகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேர்ள் வந்து ஹீரோ கூப்பிட்றாங்க. குட் மார்னிங்னு சொல்கிறாங்க. இப்போ நீ எப்படி ஃபீல் பண்ணுற? இவங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு ஆசாஹி கரின். ஸோ ஹீரோ வந்து தேங்க்ஸ், நான் இப்போ வந்து நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். நான் வந்து உன்னை பற்றி ரொம்ப கவலைப்பட்டேன், உனக்கு தெரியுமா அப்படின்னு அந்த ஹீரோயின் கேட்குறாங்க. ஸோ ஹீரோ சொல்கிறான், பரவாயில்ல, இந்த பையனை பற்றி கவலைப்பட கூட ஆளுங்க இருக்காங்களே அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான். தென் வந்து இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை யாராவது கூப்பிட்றாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த அவனுக்கு ஃபோனில் மெசேஜ் பண்ணி பார்த்தீங்களா, அவனுங்க தான். ஸோ நீ காசு கொண்டுட்டு வந்தியா அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோ யோசிக்கிறான், இவனுக்கு வந்து நேர்லேயே நம்ம வந்துட்டாங்களா. உடனே அந்த ஹீரோயின் சொன்ன பார்த்தீங்களா, அவங்க தான் வந்து நிறுத்துங்க, ஸோ அவனே இப்போ தான் ஹாஸ்பிட்டலில் வந்திருக்கான், அவனை தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு கை நடுக்கத்தோடையே தான் பேசுகிறாங்க. இதை நோட்டீஸ் பண்ண ஹீரோ வந்து தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல, நான் ஃபைன் தான், நான் பார்த்துக்கிறேன்றான். இவனுங்க பார்க்குறாங்க, என்ன இந்த ஒரு லூஸு பையன் வந்து நம்மளை தடுத்து நிறுத்த முடியும்னு சொல்லிட்டு வரானுங்களான்னு சொல்லிட்டு நல்லா சிரிக்கிறானுங்க. ஒரு பொண்ணு இருக்கான்ட்டு நீ ஒன்றும் உன்னை ஸ்ட்ராங்காக காமிச்சிக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உனக்கு காட்டுறேன் நீ வந்து எவ்வளோ யூஸ்லெஸ்ஸு அப்படின்னு சொல்கிறான். உன்னால் ஒரு மேஜிக்கை கூட ஒழுங்காக பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு உன் இடம் எது அப்படின்றத வந்து காட்டுறேன். ஹீரோ சரி அப்படின்னு சொல்கிறான். அப்படியே ஹீரோ வந்து நினச்சி பார்க்குறான், இந்த பையனோட பேரை வந்து கண்டிப்பாக வந்து பெருமைக்குள்ளாக்குவேன்ட்டு சொன்னதை நினச்சி பார்த்துட்டு இவனை வந்து நான் ஸ்ட்ராங்கஸ்ட்டாக கண்டிப்பாக மாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்றான். அவன் உடனே சுருக்குன்னு கோவமாயிட்டு உனக்கு என்ன தைரியம் இருக்குன்னு சொல்லிட்டு அவனோட ஃபயர் ஆட்ரிபியூட்டை வெளில எடுக்கிறான். உடனே ஹீரோயின் வந்து இதெல்லாம் தப்பு, நம்ம வந்து டென்ஷனில் மட்டும் தான் நம்மளோட மேஜிக்கல் பவரை யூஸ் பண்ணணும், அதுதான் ஸ்கூல் ரூல்ஸ்னு சொல்கிறான். உடனே அவனும் வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பவரை யூஸ் பண்ணி ஹீரோவை அட்டாக் பண்ணுறான். என்ன டேலண்ட்டே இல்லாது நீனா என்ன எதிர்த்து பேசுறியா அப்படின்னு கேட்குறான். இந்த எடுத்துக்கோன்னு விடுறான் பவரை. தென் ஹீரோ வந்து கேஷுவலாக பார்த்துட்டு அப்படியே இமேஜின் பண்ணுறான், அதை விட பெரிய ஃபயர் பாலாக மேக் பண்ணிவிட்டு ஆப்போனண்ட்டோட பவரை வந்து நல்லிஃபை பண்ணுறான். தென் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்னால் இதுக்கு வாய்ப்பே இல்லையே, ஒரே மேட்சுக்கு 2 பேர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க. தென் அவன் இங்கே என்ன நடந்துச்சுன்னு பார்க்குறான். ஹீரோ வந்து அவனை ஒரு கீழ்த்தரமாக பார்த்துட்டு என்ன இது போதுமா அப்படின்ட்டு கேட்குறான். உடனே அவன் டேமிட் அப்படின்னு சொல்கிறான். உடனே அவன் ஃப்ரெண்ட்ஸை சொல்கிறான், ஏங்க சும்மா நிற்கிறீங்க, வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கூப்பிட்றான். உடனே அவங்க வந்து அவனுடைய விண்ட் மேஜிக்கும் இன்னொருத்தவங்க வந்து வாட்டர் மேஜிக்கையும் பயன்படுத்துகிறான். ஹீரோ வந்து அதே சேம் தான் இமேஜின் பண்ணுறான். அதை ரெண்டுத்தோடையும் பவர்ஃபுல்லான விண்ட் அண்ட் ஃபயர் மேஜிக்கை யூஸ் பண்ணி ஆப்போனண்டோட அட்டாக்கை நல்லிஃபை பண்ணுறான். அவனுக்கு ஒன்றும் புரியல, என்னாச்சு, இவனால் எத்தனை மேஜிக்கு தான் பயன்படுத்த முடியும், இந்த மாதிரி நான் வந்து கேள்விப்பட்டதே இல்லையே. ஏன்னா மோஸ்ட்டாக ஒரு ஆளுன்றவங்க ஒரு மேஜிக் தான். நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா இதிலே தெரிஞ்சிருக்கோம் எவ்வளோ பவர்ஃபுல் ஆகிட்டான்னு சொல்லிட்டு. இப்போ உங்களுக்கு போதுமா அப்படின்ட்டு ஹீரோ கேட்குறான். இப்போ இது என்னோடய சந்தர்ப்பம்னு சொல்லிவிட்டு அப்படியே ஃபயரை உடம்பு ஃபுல்லாக எரிய விட்டுன்னு வரான். எனக்கு தெரியல, நான் வந்து உங்களை சாவடி பண்ணக்கூட அப்படின்ட்டு சொல்கிறான். உடனே அவங்க வந்து தலை தெறிக்க ஓடுறானுங்க. எங்களை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறானுங்க. ஹீரோ ஈஸியாக அவங்கள போய் கேட்ச் பண்ணிட்டு ஒருத்தன் மூஞ்சை பிடிக்கிறான். உனக்கு என்ன தைரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய பவரை வந்து அங்கே அன்லீஷ் பண்ணுறான். உடனே வந்து அவன் வந்து மரண பீதிக்குள்ளாயிடுறான். இதை நிறுத்துன்னு சொல்கிறான். ஹீரோ வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஃபயர் அட்டாக்கை யூஸ் பண்ணி அவனை தாக்குறான். அவனும் வந்து பறந்து போய் விடுறான். வந்து ரொம்ப ஹெவியான டேமேஜ் ஏற்பட்டுடுச்சு.
ஸோ அந்த ஹீரோயின் இருக்காங்களா அவங்களும் வந்து ஆச்சரியமாக பார்க்குறாங்க. தென் வந்து அவங்களோட 2 ஃப்ரெண்ட்ஸும் அந்த அடி வாங்கின ஃப்ரெண்டை வந்து தூக்கிட்டு போகிறாங்க. ஹீரோ வந்து இதுக்கப்புறம் உங்கள் யாரையுமே நான் இங்கே பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு வார்ன் பண்ணுறான். தென் சொல்கிறான், நான் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் அட்வென்ச்சரராக மாற போகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.